ஹே காய்ஸ், வெல்கம் டு யார் இசை சேனல். இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம முருகர் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு முருகர் பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு ஃப்ரைடேனால நம்ம வந்து முருகர் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு முருகர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ். ஸோ நம்மளோட டேரட் கார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல் 7202 அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்போ வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஒரு ரிக்ரெட்டாக தான் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஒரு கில்ட்டில் தான் இருக்காங்க. எப்படி நான் வந்து அகெயின் என் பர்சன் கிட்ட பேசினா எனக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, அவங்க லிட்ரலி அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தேர்ட் பர்சனால் கண்டிப்பாக பிரேக் ஆகிருக்கும். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் கூட இருந்திருப்பாங்க அந்த தேர்ட் பர்சனால். ஸோ ஆனால் வந்து இப்போது அவங்க எடுத்த டிசிஷனில் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஹாப்பி. அவங்க அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. நீங்களும் ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை அண்ட் ஹோப் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து பேச வருவாங்க. வித்தின் 1 மந்த் இல்லை இந்த மந்த்குள்ளேயே அவங்க கண்டிப்பாக பேச வருவாங்க. நீங்கள் அவங்க பேச வரப்போ நீங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசாமல் இருங்க. நீங்கள் பாஸ்ட்டை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்க சுச்சுவேஷனை விட ரொம்ப மோசமாக நோ கான்டாக்ட் தான் போகும். அவங்க பேசுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு க்ரோத்தும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பாஸ்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் பர்சன் கூட நீங்கள் அகெயின் பேட்சை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து அனுராதா அவங்க கேட்டிருந்தாங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என்னோட பர்சன் என்ன மேரேஜ் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோ நம்ம பார்த்துடலாம். அனுராதா, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ப்ரியாரிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய டைம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது அட் ப்ரெசண்ட்டில் வந்து உங்ககிட்ட வந்து சரியாக பேசாமல் இருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து உங்களோட டைமை வந்து அவர் கொடுத்துட்ருக்கலாம். உங்கள் தேர்ட் பர்சன் வந்து அவர் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கூட தான் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓவரால் எனர்ஜி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனதுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் நல்லாவே தெரியுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை சீட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து அவரை ஸ்பை பண்ணிட்டு கூட இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் அவர் வந்து என்ன போஸ்ட் போடுறாரு, ஸ்டோரி போடுறாரு, அந்த மாதிரி நீங்கள் வந்து அவரை ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அவர்கிட்ட எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் உங்கள் பர்சன் வந்து அரகண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒன் எனர்ஜியாக தான் தெரியுதுங்க. நீங்கள் மட்டும்தான் போய் கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மட்டும்தான் போயிட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து அவ்வளோவா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் மேரேஜ் பற்றி கேட்டாலுமே உங்கள் பர்சன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கோல்டு எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ அந்த தேர்ட் பர்சன் கூட தான் டீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்கள் மேரேஜ் எப்போ பண்ணிப்பாரான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இப்போது சுச்சுவேஷன் வந்து இப்போ பேடாக தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பர்சன் போகிறதுக்கு சில சான்ஸுமே இருக்குது. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வேணால் இன்னும் ரீடிங்ஸ் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது உங்களோட ரீடிங்ஸ். கொஞ்சம் பேடாக தான் இருக்குது சுச்சுவேஷன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு என்னோட ரீடிங்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்த ரீடிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகியிருக்குன்னு. அதுக்கப்புறம் சில டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டாப்பிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி எனக்கு வந்து சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ பெட்டர் வீடியோ ஃபார் யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூன் நம்ம வந்து லைவும் போடலாம். ஓகே guys, thank you for watching my videos and my channel. Take care. Bye.